பொதுவாகவே விஜய் படங்கள் என்றாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வரும். ஆனால் லியோ படத்திற்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. இதற்கு முக்கிய காரணம் லோகேஷின் கதை மற்றும் விஜயின் நடிப்பு. இந்த இரண்டு ஜாம்பவான்கள் இருப்பதால் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. லியோ திரைப்படத்தின் படப்பிடிப்பு காஷ்மீரில் 50 நாட்களுக்கும் மேலாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் அடுத்தகட்ட படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகிறது. இப்படத்தில் விஜயுடன் த்ரிஷா, பிரியா ஆனந்த், ஹாலிவுட் நடிகர் சஞ்சய் தத், பாபு ஆண்டனி, அர்ஜுன் என ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடித்து வருகிறது. மாஸ்டர், விக்ரம் என 2 படங்களிலும் விஜய் சேதுபதி நடித்த நிலையில் லியோ படத்திலும் விஜய் சேதுபதி நடிப்பாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்கவில்லை என லோகேஷ் கூறிய நிலையில் தற்போது லியோ படத்தில் விஜய் சேதுபதி இணைய உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்னதாக லோகேஷ் இயக்கிய விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி சந்தானம் என்ற கேரக்டரில் போதைப்பொருள் வியாபாரியாக நடித்திருந்தார். ஆனால் லியோ படத்தில் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிக்கப் போவதில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக விஜய் சேதுபதியை லியோ படத்தில் 3 நாட்கள் மட்டும் தப்பின் பணிக்காக லோகேஷ் கேட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கேமியோ குரலுக்கு விஜய் சேதுபதி கச்சிதமாக பொருந்தும் என்பதால் லோகேஷ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். மேலும் விக்ரமின் கதையை மையமாக வைத்துத்தான் லியோவின் கதை அமைந்திருப்பதை விஜய் சேதுபதியின் சந்தானத்தின் கேமியோ குரல் மூலம் உறுதிப்படுத்துகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கூடிய விரைவில் வெளிவர இருக்கிறது. இதற்கு முன் லோகேஷ், விஜய் சேதுபதி கூட்டணியில் வெளிவந்த விக்ரம் மாஸ்டர் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து மறுபடியும் இவர்கள் இணைந்து பணியாற்றுவதை காண ஆவலுடன் காத்திருந்த ரசிகர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். ஏற்கனவே லோகேஷ் லியோ படத்தின் காட்சிகள் ஒவ்வொன்றையும் அதிக அளவில் பாதுகாத்து வருகிறார். அந்த காரணத்திற்காகவே விஜய் சேதுபதி பற்றி விரைவில் எதையும் வெளியிடாமல் இருந்து வருகிறார். அத்துடன் இந்த திரைப்படத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல நட்சத்திரங்கள் நடித்து வருகின்றன. இப்படத்தை 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிக்கிறது. இந்த வருடம் அக்டோபர் 19ஆம் தேதி அன்று திரையரங்கில் வெளியிட திட்டமிட்டப்பட்டுள்ளது. இதை உறுதி செய்த நிலையில் இந்த படத்திற்காக ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள்.